வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஆய்வு ஜாதகம் 3. அதாவது இந்த ஜாதகம் வந்து என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த ஜாதகங்களில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து விளக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ஜாதகர் பிறந்தது வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம், லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னத்திலே வந்து சூரியனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல வந்து சனி, 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் ராகு, 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய், 11ஆம் இடத்துல வந்து குரு கேது, 12ஆம் இடத்துல வந்து புதன். இந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு இப்போ குரு தசை அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே லக்னத்தில் வந்து சூரியன் இருக்கார். சுக்கிரன் வந்து 2, 9ஆம் அதிபதியாக வந்து லக்னத்திலே வந்து நீசம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். அதாவது வந்து எப்படின்னா, இப்போ லக்னாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் புதன் வர்றதுனால இந்த ஜாதகர் வந்து இடைத்தரகர் வேலை அப்படிங்கிறத வந்து செய்வார். சரிங்களா? அதாவது வந்து எழுத்தாளர், கணக்கர், இந்த மாதிரியான புதன் காரகத்துவம் பெற்ற தொழில், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவர் வந்து பண்ணுவார். அச்சு தொழில், பிரிண்டிங் பிரஸ், இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். அடுத்து வந்து சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால சொந்தமாக நம்ம முதலாளியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து நிறையாவே வந்து இருக்கும். இந்த அதிகாரம், தலைமை பண்பு, அந்த பொறுப்பு, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து வரும். இப்போ புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. லக்னாதிபதி வந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 12ஆம் இடத்து அதிபதி வந்து சூரியன் அப்படிங்கிற வந்து லக்னத்திலே வந்து இருக்கார். சரிங்களா? அதாவது வந்து நீச கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காரு சூரியன். இதோட பலன் என்ன அப்படின்னா, இப்போ இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடங்கும்போது அந்த விஷயங்களில் வந்து அது தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நஷ்டம், தோல்வி அப்படிங்கிறது வந்து நிறையா வரும். ஏன்னா விரையாதிபதி வந்து லக்னத்தில் இருக்கார், லக்னாதிபதி வந்து 12க்கு போயிட்டார். சரிங்களா? இந்த பரிவர்த்தனை அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு நல்ல பலன் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தாது. அடுத்து 4ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல வந்து சந்திரனராகவும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பூர்வீக தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால இப்போ தாயாருக்கு வந்து உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரும். மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அடுத்து லக்னத்துக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதியாகவும் 6ஆம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய சனி வந்து 4ஆம் இடத்துல அமரும்போது இந்த ஜாதகர் வந்து கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படிங்கிறது வந்து உருவாகும். பாவத்துவம் பெற்ற செவ்வாய், அதாவது வந்து எப்படின்னா, கன்னி லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பாபராக வருவார். அதாவது வந்து 3, 8 கூடியவராக வருவார். அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். 9ஆம் அதிபதி நீசம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தந்தை வழி மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதரவு, இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பாதகாதிபதி. சரிங்களா? கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து 11ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுவது சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது வந்து இல்லை. அதாவது வந்து எப்படின்னா, நல்லதை வந்து பண்ணாலுமே பாதகம் அப்படிங்கிற மாதிரியான கெடுதலை வந்து குரு வந்து செய்வார். முக்கியமாக வந்து திருமண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரும். திருமணம் வந்து எப்படின்னா, இப்போ 7ஆம் அதிபதியாக குரு வர்றதுனாலையும் அவர் பலம் பெற்று 5ஆம் இடத்தை வந்து பார்க்குறதுனாலையும் இவருக்கு வந்து எப்படின்னா அந்நியத்தில் வந்து திருமணம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா? லக்னாதிபதியை விட குரு வந்து பலம் பெற்று அமரும்போது மனைவியின் ஆளுமை அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் வந்து நிறையா இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா, மனைவியோட பேச்சை கேட்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதே வந்து உருவாகும். அதாவது 2ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது வந்து நீசம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இவர் வந்து எப்படின்னா, பொருளாதார நிலை அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் வந்து அந்த பண ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நிறையா வரும். அதனால் ஏகப்பட்ட சிக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகர் வந்து சந்திக்க நேரிடும். சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே குரு தசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலையும், அவர் 5, 7ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறதுனாலையும் இந்த ஜாதகர் வந்து சகோதர ரீதியாக சில நன்மைகளை அடைவார் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லலாம். அடுத்து வந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால மனைவியின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். சரிங்களா? மனைவியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய
சில விஷயங்களை வச்சு இந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து பின்னாடி தான் வந்து பலன் வந்து இருக்கும். இப்போ லக்னாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் வந்து 12ல் போயிட்டார். 12 கூடியவர் லக்னத்திலே இருக்கார். சரிங்களா? அது வந்து எப்படின்னா வந்து இவர் வந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அது வந்து இவருக்கு வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி வந்து அமையாது. சரிங்களா? இதுதான் இந்த ஜாதகத்தோட பலன். இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.